ட்ரெயின்ட் அன்ட்ரெயின்டு. ட்ரெயின்ட் அப்படின்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாக்கை ட்ரெயின் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து சிட்டுனா சிட்டு, எந்திரினா எந்திரிக்கும்ல. அந்த மாதிரி வந்து ஒரு டாக்கை வந்து ட்ரெயினில் வந்து அன்ட்ரெயின் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் அப்படின்னா நம்மளும் இதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம சுற்றி சரௌண்ட் பண்ணியிருக்க நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம இப்படி தான் ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிஹேவியரை வச்சு அவங்களுக்கு வந்து அப்ரூவல் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு 2 கிட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிட் கேட்குறதெல்லாம் கிடைக்கும், ஒரு கிட் வந்து அடம் பிடிக்க மாட்டாங்க, அப்போ அசால்ட்டாக விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் அப்போ ஒரு கிட் வந்து கேட்குறது கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளும் அதே மாதிரி தான் ஒரு சில பர்சன் வந்து அவங்க வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து பவுண்டரிஸ், இதுக்கு மீறி வந்து அவங்க வந்து பேசுறதை நம்ம டாலரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதே வந்து அந்த மாதிரி இல்லை, நான் எப்போவுமே சமத்தா இருப்பேன், எல்லாத்துக்கும் ரொம்ப கைண்டாக இருப்பேன், யார் என்ன பேசினாலும் நான் தாங்கிக்குவேன். இந்த வடிவேல் கதை சொல்லுவாங்கல்ல, இவன் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான்டா, அந்த மாதிரி பீப்புளாக இருக்கீங்களா? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தவங்க நம்மளை எவ்வளோ வேணாலும் பேசட்டும்னு விட்டு கொடுக்குறனால நமக்கு நல்ல பேர் கிடைக்குதா? கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாமல் அவங்களுக்கு வந்து நம்ம எதிர்த்து இதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாமல் இருக்கிறோம். அதாவது வந்து ஹேபிட் அப்படின்னா நோ சொல்கிற ஹேபிட்.